அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்தி பாடலை பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவா, பாக்கியவா. கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவா, பாக்கியவா. உழைப்பின் பலனை நீ உண்பது நிச்சயமே, உழைப்பின் பலனை நீ உண்பது நிச்சயமே, நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய எங்கள் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கூட நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து இன்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவர் அங்கே வாழ்ந்து நிறைய நன்மைகளை எல்லாம் சம்பாதித்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தான் சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினுடைய வீட்டிற்கு திரும்பி வருகிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது யாக்கோபனுடைய மாமனாகிய லாபான் அவன் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவன் ஓடிவிட்டான் என்று சொல்லி அவனை துரத்தி வழியிலே அவனை மறித்து அவனுக்கு தீமை செய்வதற்காக புறப்பட்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அன்றைக்கு ராத்திரியிலே லாபானை கடிந்து கொள்ளுகிறார். நீ அவன் மேலே எந்த விதமான ஒரு தீங்கையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளுகிற ஒரு சம்பவத்தை நம்ம எங்கே பார்க்கிறோம். அப்படியாக லாபானும் யாக்கோவும் சந்திக்கிற இடத்தில் வைத்து யாக்கோவை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார், யாக்கோவின் மேல் தேவன் எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதை யாக்கோபு சொல்லும்படியாக தேவனை குறித்த ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமின் தேவன் என்று தேவனுக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமுக்கு கர்த்தர் தேவனாக மாறுகிறார், ஈசாக்குக்கு தேவன் பயபக்திக்குரியவராக மாறுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆபிரகாம் எப்படி தன்னுடைய தேவன் என்று வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினாரோ, அதுபோல நானும் நீங்களும் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றினால் அவரும் உங்களுடைய தேவனாக மாறிவிடுவார். அவர் உங்களுடைய தேவனாக
ஏற்றுக்கொண்ட உங்களுடைய தேவனாக அவர் மாறும்போது, நம்முடைய தேவனாக அவர் மாறும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது தாவீது கர்த்தரை குறித்து சொல்கிறார். அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என்னுடைய தஞ்சம், அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனை நம்முடைய சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு சொந்தமாக்கினார்களோ அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை உங்களுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டால், ஆபிரகாமை ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் நினைவு வைத்து அந்த ஆபிரகாமனுடைய சந்ததிகள் இன்றைக்கு வரைக்கும் பூமியிலே அழிந்து போகாமல் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்றால் காரணம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி பின்பற்றினதுனால அவன் சந்ததிகளை ஆசீர்வதிச்சார். நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்க. ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கு பயபக்தியோடு கூட அந்த தேவனை பின்பற்றினார். அதனால் அவனுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனவே இன்றைக்கு ஆபிரகாம் கர்த்தரை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினதுனால அவனுடைய சந்ததிகளையும் தலைமுறைகளையும் கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் பூமியிலே அழிந்து போகாமல் நிலைநிற்க பண்ணுவார் என்று சொன்னால், உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் உங்களுக்கு உண்டாக போகிற எதிர்கால தலைமுறைகளையும் கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் உங்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற தீர்மானித்து பாருங்கள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாத்ராமோசம் 20:6 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவரை சேவித்தால், ஆண்டவரை பின்பற்றினால் 1000 தலைமுறை வரைக்கும் ஆபிரகாமை போல இரக்கம் பெற்று உலகத்தில் அவனுடைய சந்ததி கடவுளுடைய பெயரை சொல்லி புகழும் விதத்தில் தேவன் உயர்த்துவார். இன்றைக்கு உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமா? கர்த்தரை இப்பொழுதே நீங்கள் உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி பாருங்கள். கர்த்தர் அப்படி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, எங்களுடைய சந்ததிகள் 1000 தலைமுறைக்கும் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று சொல்லி புகழப்படத்தக்கதாக சந்ததிகளின் மேல் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கமும் ஆசீர்வாதம் உண்டாக உம்மை பின்பற்றுகிற அந்த கிருபையை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.